ஓம் சாந்தி. 10/1/2024. இனிமையான குழந்தைகளே, தந்தை மற்றும் ஆஸ்தி நினைவு இருந்தால் மகிழ்ச்சியின் அளவு அதிகரித்து கொண்டே இருக்கும். இது மிகவும் சுலபமான ஒரு வினாடிக்கான விஷயமாகும். கேள்வி: எல்லையற்ற மகிழ்ச்சி எந்த குழந்தைகளுக்கு இருக்கும்? மகிழ்ச்சியின் அளவு எப்பொழுதும் அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டுமென்றால் அதற்கான சாதனம் என்ன? பதில்: எந்த குழந்தைகள் அஷரீரி ஆவதற்கான பயிற்சி செய்கிறார்களோ, பாபா சொல்வதை நன்கு கடைபிடித்து மற்றவர்களுக்கும் தாரணை செய்ய வைக்கிறார்களோ அவர்களுக்குதான் எல்லையற்ற மகிழ்ச்சி இருக்கும். மகிழ்ச்சி எப்பொழுதும் அதிகரித்து கொண்டே இருப்பதற்காக அழிவற்ற ஞான ரத்தினங்களை தானம் செய்து கொண்டே இருங்கள். அநேகருக்கு நன்மை செய்யுங்கள். எப்பொழுதும் இந்த நினைவு இருக்க வேண்டும்: நாம் இப்போது சுகம் மற்றும் அமைதியின் சிகரத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம். அப்போது மகிழ்ச்சி இருக்கும். ஓம் சாந்தி. பாப் தாதாவின் சிந்தனை: ஒரு வினாடியில் குழந்தைகளை எழுதச் செய்ய வேண்டும். யாருடைய நினைவில் அமர்ந்து இருக்கிறீர்கள் என்று. இதை எழுதுவதற்கு நேரம் ஒன்றும் ஆகாது. ஒவ்வொருவரும் ஒரு வினாடியில் எழுதி பாபாவிற்கு காட்ட வேண்டும். அனைவரும் எழுதி பாபாவிற்கு காட்டினர். பிறகு பாபாவும் எழுதினார். பாபா எழுதியதை யாருமே எழுதவில்லை. பாபா எழுதியிருந்தார். அலஃப் மற்றும் பே. எவ்வளவு சுலபம்! அலஃப் என்றால் அப்பா, பே என்றால் ராஜ்யம், ஆஸ்தி. பாபா படிப்பு சொல்லி தருகிறார். நீங்கள் ராஜ்யத்தை அடைகிறீர்கள். இதைவிட அதிகமாக எழுதுவதற்கான அவசியம் இல்லை. நீங்களோ எழுதுவதற்கு 2 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். அப்பா மற்றும் ஆஸ்தி என்பது ஒரு வினாடியின் விஷயம். சந்நியாசிகள் தந்தையை மட்டும் நினைவு செய்வார்கள். உங்களுக்கு ராஜ்யமும் நினைவில் உள்ளது. நினைவின் பழக்கம் ஏற்பட்டுவிடும். புத்தியில் பதிந்து விட்டால் மகிழ்ச்சியின் அளவு அதிகரித்து கொண்டே இருக்கும். அப்பா என்பதன் பொருள் எவ்வளவு உயர்ந்ததிலும் உயர்ந்தது. அதைவிட உயர்ந்த பொருள் வேறு எதுவும் கிடையாது. வசிக்கும் இடமும் உயர்ந்ததிலும் உயர்ந்தது. ஒரு வினாடியில் முக்தி, ஜீவன் முக்தி என்பதன் பொருளை யாரும் அறிந்து இருக்கவில்லை. அதற்கும் கூட நிச்சயமாக பொருள் இருக்கும். குழந்தை பிறந்து விட்டால் எழுதுகின்றனர். இத்தனை மணி, இத்தனை நிமிடம், இத்தனை வினாடி என்று. டிக் டிக் என்று நேரம் சென்று கொண்டே இருக்கிறது. டிக் ஆனதும் அப்பா மற்றும் ஆஸ்தி, அவ்வளவுதான். ஒரு வினாடி கூட ஆகாது. சொல்வதற்கும் கூட தேவை இல்லை. நினைவு இருக்கவே செய்கிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு அவ்வளவு நல்ல மனநிலை இருக்க வேண்டும். ஆனால் எப்போது நினைவு இருக்கிறதோ அப்போதுதான் அந்த நிலை இருக்கும். இங்கே அமர்ந்து இருக்கிறீர்கள் என்றால் தந்தை மற்றும் ராஜ்யம் நினைவு இருக்க வேண்டும். புத்தி பார்க்கிறது. அது திவ்ய திருஷ்டி என்று சொல்லப்படுகிறது. ஆத்மாவும் பார்க்கிறது. தந்தையை ஆத்மாதான் நினைவு செய்து கொண்டு இருக்கும். நீங்களும் தந்தையை நினைவு செய்வீர்கள் என்றால் ராஜ்யமும் சேர்ந்து நினைவிற்கு வரும். எவ்வளவு நேரம் பிடிக்கிறது? இங்கேயும் கூட நினைவில் அமர்வீர்கள் என்றால் மிகவும் மகிழ்ச்சியாகி விடுவீர்கள். பாபாவும் இந்த மகிழ்ச்சியில் அமர்ந்து உள்ளார். பாபாவுக்கு இங்குள்ள எந்த விஷயமும் நினைவே இல்லை. பாபா நினைவு செய்வது அங்குள்ள விஷயங்கள். பாபா மற்றும் ராஜ்யம் வாசலில் நின்று கொண்டிருப்பது போலதான். தந்தை கூறுகிறார், குழந்தைகளாகிய உங்களுக்காக ராஜ்யத்தை கொண்டு வந்துள்ளேன். நீங்கள் நினைவு மட்டும் செய்வது இல்லை. அதனால் மகிழ்ச்சி இருப்பது இல்லை. நீங்கள் அமரும் போதும் எழுந்திருக்கும் போதும் தன்னை ஆத்மா என உணருங்கள். தந்தையாகிய என்னையையும் ஆஸ்தியையும் நினைவு
நினைவு செய்யுங்கள். நீங்கள் வசிக்கக்கூடிய இருப்பிடம் எவ்வளவு உயர்ந்த இடம். உலகத்திற்கு இது தெரியாது. மனிதர்கள் முக்தியில் செல்வதற்காக எவ்வளவு கஷ்டப்படுகின்றனர். இப்போது முக்தி தாமம் எங்கே உள்ளது என்று நீங்கள் புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆத்மாவோ ராக்கெட் போன்றது. அந்த மனிதர்கள் சந்திரன் வரை செல்கின்றனர். பிறகு போலார். நீங்களோ போலாரை விடவும் உயரத்திற்கு செல்கிறீர்கள். சந்திரனோ இந்த உலகத்தினுடையது. சூரிய சந்திரனுக்கு எல்லாம் அப்பால், சப்தத்தை கடந்த அப்பால் என்று சொல்லப்படுகிறது. இந்த சரீரத்தை விட்டுவிட வேண்டும். இனிமையான அமைதியான வீட்டிலிருந்து வருகிறீர்கள். வரவும் போகவும் நேரம் பிடிப்பது இல்லை. அது நம்முடைய வீடு. இங்கோ எங்கு சென்றாலும் நேரம் பிடிக்கிறது. ஆத்மா ஷரீரத்தை விட்டால் ஒரு வினாடியில் எங்கெங்கோ சென்று விடுகிறது. ஒரு ஷரீரத்தை விட்டு வேறொன்றில் போய் பிரவேசமாகிறது. ஆக தன்னை ஆத்மா என உணர வேண்டும். நீங்கள் மிக உயர்ந்த சிகரத்திற்கு செல்கிறீர்கள். மனிதர்கள் அமைதியை விரும்புகிறார்கள். அமைதி அதன் உயர்ந்த சிகரம். நிராகார உலகம் மற்றும் சுகத்தின் மிக உயர்ந்த சிகரம் சொர்க்கம். உயர்ந்ததிலும் உயர்ந்த கோபுரம் என சொல்லப்படுகிறது. உங்களுடைய வீடு கூட எவ்வளவு உயர்ந்தது. உலக மனிதர்கள் ஒருபோதும் இந்த விஷயங்கள் பற்றி சிந்திப்பது இல்லை. அவர்களுக்கு இந்த விஷயங்களை புரிய வைப்பவர்கள் யாரும் இல்லை. அது அமைதியின் டவர் என்று சொல்லப்படும். மனிதர்களோ சொல்லிக்கொண்டே இருக்கின்றனர் உலகத்தில் அமைதி வேண்டும் என்று. ஆனால் அவர்களுக்கு இதன் பொருள் தெரியாது. அமைதி எங்கே உள்ளது என்று. இந்த லக்ஷ்மி நாராயணர் சுகத்தின் உச்சத்தில் உள்ளனர். அங்கே எந்த ஒரு பேராசையும் கிடையாது. அங்கே உள்ள உணவு, பானம், பேசுவது அனைத்தும் மிகவும் ராயலாக இருக்கும். மேலே அங்கு சுகமும் உயர்ந்ததாக இருக்கும். அவர்களுடைய புகழை பாருங்கள் எவ்வளவு உள்ளது. ஏனென்றால் அவர்கள் அளவற்ற முயற்சி செய்து உள்ளனர். இது ஒன்றல்ல, முழு மாலையும் உருவாகியுள்ளது. உண்மையில் 9 ரத்தினங்கள் என்பது பாடப்பட்டுள்ளது. நிச்சயமாக அவர்கள் குப்தமாக முயற்சி செய்து இருப்பார்கள். தந்தை மற்றும் ஆஸ்தியின் நினைவு இருக்க வேண்டும். அப்போதுதான் பாவ கர்மங்கள் அழியும். ஆனால் மாயை நினைவு செய்ய விடுவது இல்லை. சில நேரம் காமம், சில நேரம் கோபம் அநேக புயல்களில் கொண்டு வந்து விடுகிறது. தன்னுடைய நாடியை பார்க்க வேண்டும். நாரதருக்கும் சொல்லப்பட்டது முகத்தை பார் என்று. ஆக அந்த மனநிலை இப்போது இல்லை, உருவாக்க வேண்டும். பாபா நோக்கம் மற்றும் குறிக்கோளை நிச்சயமாக சொல்வார். உள்ளுக்குள் முயற்சி செய்து கொண்டே இருங்கள். இன்னும் போக போக அந்த மனோபாவம் உங்களுடையதாக இருக்கும். அஷரீரியாக இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். இப்போது திரும்பி செல்ல வேண்டும் என்று பாபா கூறியிருக்கிறார். என்னை நினைவு செய்யுங்கள். நினைவு செய்யவில்லை என்றால் சில நேரம் காமம், சில நேரம் கோபம் அநேக புயல்களில் கொண்டு வந்து விடுகிறது. தன்னுடைய நாடியை பார்க்க வேண்டும். நாரதருக்கும் சொல்லப்பட்டது முகத்தை பார் என்று. ஆக அந்த மனநிலை இப்போது இல்லை, உருவாக்க வேண்டும். பாபா நோக்கம் மற்றும் குறிக்கோளை நிச்சயமாக சொல்வார். உள்ளுக்குள் முயற்சி செய்து கொண்டே இருங்கள். இன்னும் போக போக அந்த மனோபாவம் உங்களுடையதாக இருக்கும். அசரீரியாக இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். இப்போது திரும்பி செல்ல வேண்டும். பாபா சொல்லி இருக்கிறார், என்னை நினைவு செய்யுங்கள். நினைவு செய்யவில்லை என்றால் தண்டனைகளும் அதிகம் அடைய நேரிடும். மேலும் பதவியும் குறைந்ததாக ஆகிவிடும். இவை மிகவும் சூட்சுமமான விஷயங்கள். அந்த மனிதர்கள் அறிவியலில் எவ்வளவு ஆழமாக செல்கின்றனர், என்னென்னவெல்லாம் உருவாக்கி கொண்டே செல்கின்றனர். அந்த சம்ஸ்காரமும் வேண்டும் அல்லவா?
அவர்கள் பிறகு அங்கேயும் சென்று இந்த பொருட்களை உருவாக்குவார்கள். இந்த உலகம் மாறப்போகிறது, அவ்வளவுதான். இங்குள்ள சம்ஸ்காரத்தின் படிதான் போய் ஜென்மம் எடுப்பார்கள். எப்படி? போர் செய்பவர்களின் புத்தியில் போர் செய்யும் சம்ஸ்காரம் உள்ளது. அந்த சுபாவத்தை அவர்கள் எடுத்து செல்கின்றனர். சண்டை இல்லாமல் அவர்களால் இருக்க முடியாது. அதிகாரிகள் முன் வரிசையாக நிற்கின்றனர். அவர்களை தேர்ந்தெடுக்கும் சமயம் சோதித்து பார்க்கின்றனர். எந்த ஒரு நோயும் இல்லாமல் இருக்கிறதா, கண் காது எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்க்கின்றனர். போரில் அனைத்தும் சரியாக இருக்க வேண்டும். இங்கேயும் பார்க்கப்படுகிறது, யார் யார் வெற்றி மாலையில் மணியாக வருவார்கள். நீங்கள் முயற்சி செய்து கர்மாதீத் நிலையை அடைய வேண்டும். ஆத்மா அஷரீரியாக வந்துள்ளது, அஷரீரியாகி செல்ல வேண்டும். அங்கே ஷரீரத்தின் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இப்போது அஷரீரியாகி செல்ல வேண்டும். ஆத்மாக்கள் அங்கிருந்து வருகின்றனர், வந்து ஷரீரத்தில் பிரவேசமாகின்றனர். ஏராளமான ஆத்மாக்கள் வருகின்றனர். அனைவருக்கும் அவரவருக்கான பாத்திரம் கிடைத்துள்ளது. புதிய தூய்மையான ஆத்மாக்கள் வரும்போது அவர்களுக்கு நிச்சயமாக முதலில் சுகம் கிடைக்கிறது. ஆனால் அவர்களுக்கு மகிமை இருக்கிறது. பெரிய மரம் அல்லவா? எவ்வளவு பெயர் பெற்ற மனிதர்கள் உள்ளனர். அவரவர் சக்தியின்படி மிகுந்த சுகத்தில் இருப்பார்கள். ஆக இப்போது குழந்தைகள் முயற்சி செய்ய வேண்டும். கர்மாதீத் நிலையில் தூய்மையாகி செல்ல வேண்டும். தனது நடத்தையை பார்க்க வேண்டும். யாருக்கும் நாம் துக்கம் கொடுக்காமல் இருக்கிறோமா? பாபா எவ்வளவு இனிமையானவர், மிக மிக அன்பானவர் அல்லவா? ஆக குழந்தைகளும் கூட அது போல ஆக வேண்டும். இதை குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். பாபா இங்கே இருக்கிறார். மனிதர்களுக்கு இது தெரியாது. பாபா இங்கே ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறார். பிறகும் கூட பல ஜென்மங்களாக அவரை நினைவு செய்து கொண்டே இருக்கின்றனர். சிவனுடைய ஆலயத்திற்கு சென்று எவ்வளவு பூஜை செய்கின்றனர். எவ்வளவு உயர்ந்த மலையின் சிகரத்தில் உள்ள பத்ரிநாத் முதலான ஆலயங்களுக்கு செல்கின்றனர். எவ்வளவு திருவிழாக்களை நடத்துகின்றனர். புதிய தூய்மையான ஆத்மாக்கள் வரும்பொழுது அவர்களுக்கு நிச்சயமாக முதலில் சுகம் கிடைக்கிறது. அதனால் அவர்களுக்கு புகழ் இருக்கிறது. பெரிய மரம் அல்லவா? எவ்வளவு பெயர் பெற்ற பெரிய மனிதர்கள் உள்ளனர். அவரவர் சக்தியின் அடிப்படையில் மிகுந்த சுகத்தில் இருப்பார்கள். ஆக இப்பொழுது குழந்தைகள் முயற்சி செய்ய வேண்டும். கர்மாதீத் நிலையில் தூய்மையாகி செல்ல வேண்டும். தனது செயல்பாடுகளை பார்க்க வேண்டும். நாம் பிறருக்கு துக்கம் கொடுக்காமல் இருக்கிறோமா? பாபா எவ்வளவு இனிமையானவர், மிக மிக அன்பானவர். ஆக குழந்தைகளும் அவ்வாறு ஆக வேண்டும். குழந்தைகள் இதை நீங்கள் அறிவீர்கள். பாபா இங்கே இருக்கிறார். மனிதர்களுக்கு இது தெரியாது. பாபா இங்கே ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறார். பிறகும் கூட பல ஜென்மங்களாக அவரை நினைவு செய்து கொண்டே இருக்கின்றனர். சிவனுடைய ஆலயத்திற்கு சென்று எவ்வளவு பூஜை செய்கின்றனர். எவ்வளவு உயர்ந்த மலையின் சிகரத்தில் உள்ள பத்ரிநாத் முதலான ஆலயங்களுக்கு செல்கின்றனர். எவ்வளவு திருவிழாக்களை நடத்துகின்றனர். ஏனென்றால் மிக இனிமையானவர். பாடுகின்றனர், உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் இறைவன். புத்தியில் நிராகாரர் தான் நினைவில் வருவார். நிராகாரர் இருக்கவே இருக்கிறார். அதன் பிறகு பிரம்மா, விஷ்ணு, சங்கர் அவர்களை பகவான் என சொல்ல மாட்டார்கள். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள். நாம் தான் சதோ பிரதான தேவதையாக இருந்தோம். நாம் உலகின் எஜமானர்களாக இருந்த பொழுது இவ்வளவு ஏராளமான மனிதர்கள் கிடையாது. பாரதத்தில் மட்டும்தான் இவர்களின் ராஜ்யம் இருக்கும். மற்ற
மற்ற அனைவரும் சென்று விடுவார்கள் சாந்தி தாமத்திற்கு. இவை அனைத்தையும் நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். இதில் மிகவும் விசாலமான புத்தி வேண்டும். அங்கே நீங்கள் மலைகள் முதலியவற்றின் மீது செல்வதற்கான அவசியமில்லை. அங்கே ஒரு விபத்தும் நடப்பது இல்லை. அது சொர்க்கத்தின் அற்புதம். அந்த சொர்க்கத்தின் அற்புதம் இல்லை எனும்போது மாயையின் அற்புதங்கள் உருவாகின்றன. இந்த விஷயங்களை உலகத்தினர் புரிந்து கொள்ள முடியாது. இப்போது நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது சுகத்தின் உச்சி, இது துக்கத்தின் உச்சி. யுத்தத்தில் எவ்வளவு மனிதர்கள் தினம்தோறும் இறக்கின்றனர், பிறகு பிறந்தும் இருப்பார்கள். ஈஸ்வரனின் எல்லையை அடைய முடியாது என்று பாடப்பட்டுள்ளது. இப்போது ஈஸ்வரனோ ஒரு புள்ளியாக இருக்கிறார். அவருடைய எல்லை என்று எதை அடைவார்கள்? பாபா கூறுகிறார், இந்த படிப்பின் மூலம் முதலிடை கடைசி பற்றி யாருக்கும் தெரியாது. சாது சந்நியாசிகள் ஒன்றும் படைப்பவர் மற்றும் படைப்பின் எல்லையை அடைய முடியாது. உங்களுக்கு பாபா படிப்பு கற்றுத் தருகிறார். இது படிப்பு என சொல்லப்படுகிறது. சிருஷ்டி சக்கரத்தின் ரகசியத்தை குழந்தைகளாகிய நீங்கள் தான் அறிந்து கொண்டே செல்கிறீர்கள். அவர்களோ எங்களுக்கு தெரியாது என்றோ அல்லது லட்சம் வருடங்கள் என்றோ சொல்லிவிடுகின்றனர். இப்போது பாபா புரிய வைத்துள்ளார். இங்கே நீங்கள் என்னென்ன பார்க்கிறீர்களோ அவை அங்கே இருக்காது. சொர்க்கம் என்பது சுகத்தின் உச்சநிலை. இங்கே துக்கத்தின் மேல் துக்கம். திடீரென்று மரணம் அப்படி வரும். அனைத்தும் அழிந்து போகும். மரணத்தை பார்ப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. இது துக்கத்தின் சிகரம் என சொல்லப்படுகிறது. அது சுகத்தின் சிகரம். அவ்வளவுதான். மூன்றாவதாக எந்த ஒரு சொல்லும் இல்லை. உங்களிலும் அநேகர் உள்ளனர், கேட்கின்றனர், ஆனால் தாரணை ஆவது இல்லை. எப்போது புத்தி தங்கமாக உள்ளதோ அப்போதுதான் தாரணை ஆகும். தாரணை ஆகவில்லை என்றால் மகிழ்ச்சியும் இருப்பது இல்லை. முற்றிலும் உயர்ந்த படிப்போரும் உள்ளனர் என்றால் தாழ்ந்ததும் உள்ளது. படிப்பில் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? அவர்களுக்கு எவ்வளவுதான் எல்லையற்ற தந்தை சொல்லி புரிய வைத்தாலும் ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். நினைவினால் அன்றி தூய்மை ஆக முடியாது. தந்தை காந்தத்தை போல உள்ளார். அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர். அவர் மீது ஒருபோதும் கரைபடிய இயலாது. மற்ற அனைவர் மீதும் கரைபடுகிறது. அதை நீக்கி சதோ பிரதானம் ஆக வேண்டும். பாபா கூறுகிறார், என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள். வேறு யார் மீதும் பற்றுதல் இருக்கக்கூடாது. பணக்காரர்களுக்கோ நாள் முழுவதும் பணம் சொத்துதான் நினைவில் வந்து கொண்டிருக்கும். ஏழைகளுக்கோ எதுவும் இல்லை. ஆனால் ஏழைகளும் கொஞ்சம் புத்திசாலியாக இருந்தால் தாரணை செய்ய முடியும். நினைவு இல்லாமல் குப்பை எப்படி வெளியேறும்? நாம் எப்படி தூய்மையாக ஆவது? நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் உயர்ந்த சிகரத்தின் மீது செல்வதற்காக. நீங்கள் அறிவீர்கள், பாபாவின் அறிவுரைப்படி நடப்பதால் நாம் உயர்ந்த சுகத்தின் எல்லைக்கு சென்று விடுவோம். இதில் முயற்சி உள்ளது. தந்தை வந்திருக்கிறார் உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்ல. ஆக ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். முதல் நம்பரில் இந்த லக்ஷ்மி நாராயணருக்கு தான் மகிமை பாடப்பட்டு உள்ளது. அவர்கள் முற்றிலும் உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள். பிறகு சிறிது குறைவு. புதிய உலகம்தான் சுகத்தின் உச்சம் என்று சொல்லப்படுகிறது. அங்கே எந்த ஒரு அசுத்தமான பொருளும் கிடையாது. இதுபோல மண் கிடையாது. இதுபோல காற்று அங்கே இல்லை. வீடுகளை அசுத்தமாக்குவதற்கு சொர்க்கத்திற்கு அளவற்ற மகிமை உள்ளது. அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். லக்ஷ்மி நாராயணர் எவ்வளவு உயர்ந்தவர்கள்! அவர்களை பார்த்தாலே மனம்
மகிழ்ச்சி அடைந்து விடுகிறது. இன்னும் சில காலம் சென்றால் அநேகருக்கு காட்சி கிடைக்கும். ஆரம்பத்தில் எவ்வளவு காட்சிகள் கிடைத்தன? பாபா மிக அழகான காட்சிகளை காட்டினார். கிரீடம் முதலியவற்றை அணிந்து வந்தனர். அந்த பொருட்கள் இங்கு கிடைக்காதவை. பாபா நகை வியாபாரி. முன்பு 50,000 ரூபாய்க்கு பெற்ற ரத்தினங்கள் இப்போது 50 லட்சத்துக்கு கூட கிடைக்காது. நீங்கள் சொர்க்கத்திற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். அங்கே அளவற்ற சுகம் உள்ளது. பாபா இவ்வளவு விளக்கம் தருகிறார். ஆனால் குழந்தைகளுக்கிடையில் இரவுக்கும் பகலுக்குமான வேறுபாடு உள்ளது. ராஜா ராணி எங்கே? தாசதாசிகள் எங்கே? யார் நல்லபடியாக படிக்கவும் படிப்பிக்கவும் செய்கிறார்களோ அவர்கள் மறைந்து இருக்க முடியாது. உடனே சொல்வார்கள், பாபா நாங்கள் இன்ன இடத்திற்கு சென்று சேவை செய்கிறோம். சேவை அதிகமாக உள்ளது. நீங்கள் இந்த காட்டை ஆலயமாக மாற்ற வேண்டும். ரொட்டி துண்டு சாப்பிட்டாலும் சாப்பிடாவிட்டாலும் சேவைக்காக ஓடி செல்ல வேண்டும். தொழில் செய்பவர்கள் இவ்வாறு செய்கிறார்கள். நல்ல வாடிக்கையாளர்கள் வந்துவிட்டாலோ சாப்பிட்டாலும் சாப்பிடாவிட்டாலும் ஓடுகின்றனர். பணம் சம்பாதிக்க ஆர்வம் உள்ளது. இதுவோ எல்லையற்ற தந்தையிடமிருந்து அளவற்ற செல்வம் கிடைக்கிறது. நேரம் குறைவாக இருந்த போதிலும் நாளை ஷரீரத்தை விட்டாலும் விடலாம். எந்த ஒரு நிச்சயமும் இல்லை. விநாசம் அவசியம் நடைபெற போகிறது. உங்களுக்கோ வேட்டைக்காரனுக்கு கொண்டாட்டம், வேட்டையாடப்படும் மிருகத்திற்கு திண்டாட்டம். உங்கள் மகிழ்ச்சிக்கு எல்லை கிடையாது. உங்களுக்கு முடிவற்ற மகிழ்ச்சி இருக்க வேண்டும். நீங்கள் அநேகருக்கு நன்மை செய்ய வேண்டும். கடைசியில் கர்மாத்தீத் நிலை ஏற்படும். நீங்கள் நினைவு செய்து செய்தே அஷரீரி ஆகி விடுவீர்கள். அப்போது எந்த சிரமமும் இல்லாமல் பறப்பீர்கள். இது பெரிய முயற்சியாகும். சிலரோ அதிக சேவை செய்கின்றனர். நாள் முழுவதும் மியூசியத்தில் வருகிறவர்களுக்கு ஞானம் சொல்வதிலேயே ஈடுபட்டு உள்ளனர். இரவும் பகலும் சேவையிலேயே ஈடுபட்டு இருக்கின்றனர். பல்லாயிரக்கணக்கில் மியூசியங்கள் திறக்கப்படும். லட்சக்கணக்கான மக்கள் உங்களிடம் வருவார்கள். உங்களுக்கு நேரம் கிடைக்காது. அனைத்திலும் அதிகமாக உங்களுடைய இந்த ஞான ரத்தினங்களின் கடைகள் வெளிப்படும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, ஞானத்தை தாரணை செய்வதற்காக முதலில் தனது புத்தியை தங்கத்தினுடையதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். பாபாவின் நினைவை தவிர வேறு எந்த ஒரு பொருளின் மீதும் பற்றுதல் கூடாது. இரண்டாவது, கர்மாத்தீத் நிலை அடைந்து வீட்டிற்கு செல்வதற்கு அஷரீரி ஆவதற்கான பயிற்சி செய்யுங்கள். தனது செயல்பாடுகளை பாருங்கள். யாருக்கும் துக்கம் கொடுக்காமல் இருக்கிறேனா? பாபாவிற்கு சமமாக இனிமையானவராக ஆக வேண்டும். வரதானம், தேக உணர்விலிருந்து விடுபட்டவராகி பரமாத்ம அன்பின் அனுபவம் செய்யக்கூடிய தாமரை மலராசனத்தின் அதிகாரி ஆகுக. விளக்கம், தாமரை மலரின் ஆசனம்தான் பிராமண ஆத்மாக்களின் சிரேஷ்ட மனநிலையின் அடையாளம். விளக்கம், தாமரை மலரின் ஆசனம்தான் பிராமண ஆத்மாக்களின் சிரேஷ்ட மனநிலையின் அடையாளம். அப்படிப்பட்ட தாமரை மலரின் ஆசனத்தை உடைய ஆத்மாக்கள் இந்த தேக அபிமானத்திலிருந்து இயல்பாகவே விடுபட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஷரீரத்தின் உணர்வு தனது பக்கம் கவர்ந்து இழுக்காது. எப்படி பிரம்மா பாபா நடந்தாலும் எந்த காரியம் செய்தாலும் ஃபரிஷ்தா சொரூபம் மற்றும் தேவதை
சொரூபத்தை எப்போதும் நினைவில் வைத்திருந்தார். அதுபோல இயல்பாகவே ஆத்ம அபிமான நிலை எப்பொழுதும் தேக அபிமானத்திலிருந்து விடுபட்டு இருப்பது என்று சொல்லப்படுகிறது. அதுபோல தேக உணர்விலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடியவர்தான் பரமாத்மாவிற்கு அன்பானவர் ஆகிவிடுகிறார்கள். ஸ்லோகன்: உங்களுடைய சிறப்புத்தன்மை மற்றும் குணங்கள் பிரபுவின் பிரசாதமாகும். அதில் என்னுடையது என்று நினைத்துக் கொள்வதுதான் தேக அபிமானம். அவ்யக்த அமைதி மூலம் டபுள் லைட் ஃபரிஷ்தா மனநிலையை அனுபவம் செய்யுங்கள். பிரம்மா பாபாவிடம் அன்பு இருக்கிறது என்றால் இப்பொழுது பிரம்மா பாபாவிற்கு சமமாக ஃபரிஷ்தா ஆகுங்கள். எப்பொழுதும் தனது ஒளியின் ஃபரிஷ்தா சொரூபம் தென்படுகிறது. அப்படி ஆக வேண்டும். மேலும் எதிர்கால சொரூபமும் தென்படும். இப்பொழுது இதை விட்டுவிட்டு அதை எடுப்பது. எப்பொழுது அப்படிப்பட்ட அனுபவசாலி ஆகும் பொழுது சம்பூர்ண தன்மையின் அருகாமையில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஓம் சாந்தி.